no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய கோல்ட் பர்கர் மீல் ஃபிளாட் 299 இல் சொக்க தங்கம் சைக்கோலி இல்ல. நீங்கள் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க. யார் வேணாலும் இலாக்காவை பற்றி பிடிச்சிக்கங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுருட்டிக்குவோம். அப்போ எந்த தாக்கத்தையும் விஜய் அவர்கள் ஏற்படுத்தலை அப்படின்னு நடிகர் விஜய் எதை வந்து கொள்கையை எடுத்துகிட்டு வந்தார், எதை அவர் சட்டமாக்க வர்றாரு, எதுக்காக வரும்போது என்னை மட்டும் முதலமைச்சர் ஆக்கிரு எல்லாரும் கிட்ட ஓடியாந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு தரேன்னா என்ன உங்களுக்கு பாலிசி இருக்கு? அவர் சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டா உடனே வைரல், லைக் ஷேர் கமெண்ட் பறக்கும். அந்த சோஷியல் மீடியா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் இன்னைக்கு நிதர்சனமான ஓட்டுகளா மாறாதுன்றது. உங்களுக்கு எந்த டீ கடையில் வந்து எல்லாம் பேசி தர்றாங்க? இந்த டீ கடையில் போய் ஒரு பக்கத்துல போய் கேட்டீங்களா? KK நகர்ல காலையில் டீ சாப்பிட்டு அப்ப உங்களுக்கு பேசிக்கிறாங்க. சீட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. இப்போ விடுதலை சீட்டு நிறைய சீட்டு கேட்டிருக்கிறாங்க. அது தளபதி ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு. இப்போ அங்கே எந்த வகையான சிக்கலும் இல்லை அப்படின்னு டீ கடையில் தமிழ்நாடு பூரா இருக்க டீ கடையில் இதுதான் பேச்சு. கடை இல்லாத இடத்துல வீட்டுல இருந்து பிளாஸ்க்ல டீ போட்டு போய் அறிவாலயத்தில் உட்காந்து குடிச்சு பேசினதுக்கெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. அது நடிகனோட மோகம், அது திரையோட வந்த சாபம், அது தமிழ்நாட்டுக்கு வந்த சாபம். அதனால இந்த சினிமா கருணாநிதி அவர்களே நாங்க வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். கருணாநிதி அவர்களே உதயநிதி திரையுலகத்துல சினிமா இல்ல, அது சினி ஃபீல்ட்ல இருந்து வர்றதே தவறா? அப்போ அரசியல் எனக்கே இந்த லெவல்னா இன்னைக்கு தமிழகத்தின் அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய எங்க தலைவர் யாரோ ஒரு சினிமாவில் நடிச்சு விட்டு டப்பு நீங்க வந்துட்டு நாங்கள் ஆட்சியிலும் கொடுக்குறோம் அதிகாரத்தையும் கொடுக்குறோம்னா ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு வராரு அப்படின்னு சொன்னா அன்பு தோழி அப்படின்னு ஒரு படம் இருக்குண்ணா. அந்த போஸ்டர் டைட்டில் கார்டில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் தான் இருப்பார். கோட்லாம் போட்டு கையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு. பிரசாந்த் கிஷோர் இஸ் ஈக்குவலன்ட் டு விஜய். கண்டிப்பா பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஒருத்தர் தான் 1:1 ரேஷியோ. அங்கேயும் டெபாசிட் அவுட், இங்கேயும் அவுட். இதுதான் இந்த இடத்துல தான் நான் மாறுபடுறேன். தாவேக்காவை எதிர்க்கணுன்ற நிலைமை வரும்போது திமுகவும் பாஜகவும் கை கோர்க்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இன்றைய அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கார். காரணம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கம் எடுபட்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு அச்சத்தை உண்டு செய்கிறார். இப்படியான பேச்சுக்கள் டீ கடை அளவில் பேசுகிறாங்க. அதனால் அங்கிருந்தே நம்ம ஆரம்பிக்கலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலம் பொருந்திய கூட்டணி, நாங்கள் தான் ஒன்றாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால சூர்யா சார் நீங்கள் ஆரம்பித்தா சரியாக இருக்கும். இந்த கருத்து ஏற்புடையதா? இல்லை, அது தமிழ்நாடு மக்கள் வந்து அதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கிட்டதில்லை. ரெண்டாவது, முழு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து ஆதரவு கொடுத்து பழக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் இது. அப்படியே கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னா எதுக்காக இப்போ இந்த கூட்டணி, எதுக்காக அந்த மந்திரி சபை, எப்படி என்ன பாலிசி, அது அதில் என்ன டிசிஷன் எடுக்க முடியும், அதில் என்ன கொள்கை இருக்குங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அது எனக்குன்னு இல்லை, ஒட்டுமொத்த அடித்தட்டு மக்களுக்கு கூட வந்துடும். ஏன்னா இப்போ இவர் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு, எங்களோட பாலிசியில் வந்து நீங்கள் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க. யார் வேணாலும் இலாக்காவை பற்றி பிடிச்சிக்கங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுருட்டிக்குவோம், ஒன்றா சேர்ந்து ஊரில் உட்காந்துக்குவோம், இப்படிங்கிற ஒரு பாடி போயிடுது. அதனால் அது வந்து ஒரு கட்டுப்பாடே இருக்காது. எந்த துறையில் என்ன நடக்குதுன்னு ஒரு முதலமைச்சரால் ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டு மாறி, ஒரு 4 துறை மாறி இவர் கூப்பிட்டு அந்த கட்சியில் இதே மாதிரி ஒரு அமைச்சர் தப்பு பண்ணுறாரு, இல்லை அமைச்சரோட இலாக்கா தொய்வாக இருக்குது, இல்லை அதில் ஏதேனும் இவர் ஒரு மசோதா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, இல்லை எந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா எந்த ஒன்றுக்குமே அந்த மந்திரி சபையை ஒத்து வராது. அதே நேரம் ஒரு அமைச்சர் அந்த கட்சியில் ஒரு தன்னுக்குன்னு ஒரு பாலிசியை கொண்டு வரணும், இல்லை கட்சி தலைவர் சொல்லிட்டாரு நான் மந்திரியாக இருக்கேன், அதனால் இப்போ நான் ஒரு லேபர் மினிஸ்டரு, நான் கூட்டணி கட்சியிலேருந்து லேபர் மினிஸ்டராக இருக்கேன், அதனால் நான் வந்து என்னோடய லேபர் சம்மந்தப்பட்ட ஒரு மசோதா கொண்டு வரணும், இதுக்கு மந்திரி சபை அனுமதி கொடுக்குமா, முதல்வர் அனுமதி கொடுப்பாரா, தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு வருமானு பார்த்தா இலாக்கா ரீதியாக கூட தமிழ்நாடு வளராது. இந்த புரிதல்லாம் முதல்ல அவருக்கு இருக்கானுங்கிறது எனக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? அதனால் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த மட்டும் அது எடுபடாது. ஏன்னா இது பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து தேசிய கட்சியிலேருந்து ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச முதல் வரலாறு தமிழ்நாடு. நான் அந்த வரலாறு இந்தியாவில் எந்த கட்சியும் கையில் எடுக்க முடியல. முதல்ல அது பிடிச்சிட்டு வந்த பிறகு தேசியமாக திராவிடமாக ஒரு மாநில உரிமை, அந்த உரிமைக்கே தனியாக ஒரு கமிஷன் போட்டு அந்த உரிமையை
பெற்றெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாலிசியை மெயின்டைன் பண்ணி தமிழ்நாடு இந்தியாவில் உச்சக்கட்ட வளர்ச்சியில் இருக்கும். எல்லாத்துலேயும் அமைதியில் ஆரம்பித்து அமைதி புரட்சியில் வரைக்கும் எல்லாத்துலேயும் கொண்டு வரோம். ஒரு பிரச்சனைனா கூட அது அமைதி புரட்சியாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் கொண்டு வரதுக்கு காரணம் தனிப்பட்ட முறையில் இருக்கிற மாநில சுயாட்சி. அப்போ எந்த தாக்கத்தையும் விஜய் அவர்கள் ஏற்படுத்தலை அப்படின்னு அது அது வந்து எந்த மக்களும் ஏற்றுக்கல. அவர் என்ன புரிதலோடு உள்ளே வராரு, இல்லை என்னத்துக்காக ஆரம்பிக்கிறாரு, அதை முதல்ல தெளிவாக விளக்கமாக பேசியிருக்கலாம். இப்போ வேணா நீங்கள் அதை கேட்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அண்ணன் ஒரு கட்சி ஆரம்பித்தார் விடுதலை சிறுத்தைகள். அவர் ஆரம்பித்த நோக்கத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுவார், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமையை நான் பாதுகாக்கிறேன்டான்னு உள்ளே வந்தார். அந்த உரிமைக்கு அங்கீகாரம் கொடுக்கணுன்னா ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அத்தனை எம்எல்ஏ ஆக்கினார், அத்தனை எம்பி ஆக்கினார். அந்த மக்களுக்கான குரலை பாராளுமன்றத்தில் ஒழிச்சார், சட்டமன்றத்தில் ஒழிச்சார். இன்றைக்கி அதுக்கான முக்கியத்துவம் அவர் கிடைக்க பெற்றார். அதுக்கப்புறம் அது பொது கட்சி ஆக்கினார். நிறைய மக்கள் அவர் மேலே நம்பிக்கையில் பறந்து விரிஞ்சு போனது. அந்த கட்சியோட பாலிசி அது. ஓகேவா? பாமக அதே மாதிரி பாலிசி. கம்யூனிஸ்ட்டு முதலாளித்துவத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒன்றில் அவன் ஏழை பணக்காரன் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உள்ளே வந்தான். அவனோட பாலிசி அது. காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு காந்தியை கட்சியை கலைஞன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி ரன் பண்ணணுன்னு மெயின்டைன் ஆகுது. அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்குது. திமுகவா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் ஆரம்பித்த கட்சி. பாலிசி இருக்குது எங்களுக்கு. அதை விட்டு நாங்கள் வெளில போக முடியாது, ஜம்ப் ஆக முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், கொள்கை இப்போ இருக்கிறதுனால அந்த கொள்கையை சட்டமாக்குறதுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்து வந்தோம். நடிகர் விஜய் எதை வந்து கொள்கையை எடுத்துகிட்டு வந்தார், எதை அவர் சட்டமாக்க வர்றாரு, எதுக்காக வரும்போது என்னை மட்டும் முதலமைச்சர் ஆக்கிரு எல்லாரும் கிட்ட ஓடியாந்துரு கூட்டணி ஆட்சியில் பங்கு தரேன்னா என்ன உங்களுக்கு பாலிசி இருக்குது? இல்ல என்ன புரிதல் இருக்கு உங்க அரசியல்? நீங்க ஒரு கோட்பாட்டோட வந்தோம், இது எல்லாம் நிறைவேற்றணும்னு வந்தோம், அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கு அப்படின்றீங்க. அதெல்லாம் நிறைவேறிடுச்சு இல்ல நிறைவேறிடுச்சான்னு கேட்குறேன். A to Z நிறைவேறினதுனால தான் நாங்கள் தெளிவாக இப்பயும் தெம்பா காலரை தூக்கி விட்டுட்டு உட்காந்துருக்கோம். இப்போ அதுக்காக எதுக்காக இருங்க, அதுக்காக 55ல் 52ல் 1 75ல் 1 அன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருந்தது? கிராமத்துலேருந்து பஸ் வரலையான்னா இன்னைக்கு கிராமத்துலேருந்து பஸ் வரும். இப்படி தான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும். பாலிசியெல்லாம் நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நிறைவேற்றிட்டோன்னு எங்களால் இன்றைக்கி மாறுதட்டி சொல்ல முடியும். இன்றைக்கும் அது இருக்கே அப்படின்னு கேட்டால் அது பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது. 100% ஃபில் பண்ணுறதுக்கு எந்த சக்தியும் அறிய முடியாது. நாடு அமைதியாக இருக்கும். நாளைக்கு காலையில் 2 பிஜேபியை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. தேர்தல் வருதுன்னா புல்வாமா தாக்குதல் வரும், தேர்தல் வருதுன்னா எங்கேயாவது 4 குண்டு வெடிக்கும், 4 இராணுவ வீரர் சாவாங்க. அது மாதிரி அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு பாலிசி மாதிரி அது அந்த பாலிசி. இப்போ அதை மாதிரி நாங்கள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் இல்லை, எப்பயாவது ஏதோ ஒரு அக்கரன்ஸ் வந்துன்னா ஏன் இதை மாதிரி வன்கொடுமை இப்போ நடக்குது, அப்போ வன்கொடுமையை ஒழிச்சிட்டிங்களா அந்த கேள்வி இல்லை. வன்கொடுமையை ஒழிச்சாச்சு. வரும்போது அதை தடுக்கிறதுக்கு ஆயுதம் கையில் ரெடி பண்ணி வச்சுட்டோம், சட்டமாக்கி கையில் கொடுத்துட்டோம். அதனால் இந்த சட்டத்தை பற்றி இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர யாரால் சொல்ல முடியுங்கிறத 2 பேரும் விவாதம் பண்ணுவோம். நம்ம பேசுவோம் சார் தொடர்ந்து. நீங்கள் வந்து இப்போது விஜய் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல்லா கூட்டணியும் சேர்த்து ஜெயிக்கும் போது அவங்களுக்கு சம அளவில் வாய்ப்பு சொல்கிறேன். இல்லை அவங்க வந்து ஏன் வந்து இடம் கொடுக்கணும் மந்திரி சபையிலன்னா அதுவே சமூக நீதி அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க பேசுகிறாங்க. இல்லை நம்ம அதை பற்றி பேசலாம். மேடம், பாஜக நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக விஜய் அவர்களுடைய வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 26ல் அவர் தவிர்த்து பேச முடியாது அப்படின்னு சொல்றது, அந்த கருத்து ஏற்புடையதா எப்படி பார்க்குறீங்க? சம கலாட்டாவா நடக்கும் இந்த திருட்டுகள் முன்னேற்ற கழகம் திமுகவோட 4.5 வருஷ கொடுங்கோல் ஆட்சியில ஆரம்பமே சரியில்லைங்க. இன்னைக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்பார்க்கிறாங்க. சோ இந்த ஜனநாயகத்துல யாருக்கு வேணா கட்சி ஜனநாயகத்துல ஜனநாயகத்துல யார் வேணா கட்சி தொடங்க உரிமை இருக்கு. ஸோ மிஸ்டர் விஜய் இஸ் மோஸ்ட் வெல்கம். ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை உருவாக்குவாரு. ஏன்னா he has a big fan base. ஒரு மாஸ் ஹீரோவா இருந்து ஒரு he is getting into political leadership. ஸோ ஒரு சினிமா நடிகர் ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஒரு அரசியலில் இறங்குறது இது முதல் முறை இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்லே நம்ம பல தலைவர்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வரவேற்கத்தக்கது. ஒன்லி திங், என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் விஜய் அவர்களுக்கு என்னன்னா, இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ்
ஒரு மிகப்பெரிய முன்னோடி தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு. ஏன்னா தமிழ்நாடு தேர்தல் களமும் பீகார் தேர்தல் களமும் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா பீகாரில் வந்து 243 தொகுதி, தமிழ்நாட்டில் 234 தொகுதி, கிட்டத்தட்ட தொகுதி வாரியாக ஒன்று. நெக்ஸ்ட்டு பீகாரில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கட்சிகள். ஒன்று வந்து பாஜக அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மகாகட்பந்தன் எம்ஜிபி. இன்னொன்று பார்த்தோன்னா நான் தேர்தலில் முதல் தடவை சந்திக்கிறேன், தனித்தே போட்டியிடுவேன்னு ஒத்த காலில் நின்ற பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஸோ இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலண்ட் நமக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே அலையன்ஸ் இருக்கு, அப்புறம் பாஜக அதிமுக அலையன்ஸ் இருக்கு, அப்புறம் தனித்தே போட்டியிடுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார் தாவேகா விஜய் அவர்கள். அவரோட 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 அரசியல் நோக்கத்தை வரவேற்கிறேன். இருந்தாலும் பீகார் எலெக்ஷன்லேருந்து கற்றுக்கணும். ஏன்னா இன்னைக்கு தனித்தே போட்டியிடுப்பேன் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் தாவேகா விஜய் அவர்களுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி பார்த்தோன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வாஸ் சோஷியலி வைரல். அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா உடனே வைரல், லைக்கு ஷேரு கமெண்ட் பறக்கும். அந்த சோஷியல் மீடியா லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் இன்னைக்கு நிதர்சனமான ஓட்டுகளாக மாறாதுன்றதை பீகார் எலெக்ஷன் காட்டிடுச்சு. ஸோ இதை கற்றுட்டா நல்லது. நெக்ஸ்ட்டு தனித்தே போட்டியிடுவேன் நின்றார். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெர்சஸ் சிராக் பாஸ்வான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கம்பேரிசன். ஏன்னா சிராக் பாஸ்வான் அவர்கள் கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நிலையில் இருந்தாலும் அவர் கூட்டணியில் சேர்ந்தார். இன்னைக்கு இஸ் அ பிக் வின். போன எலெக்ஷனில் 5 சீட்டு வின் பண்ணவர் இந்த வாட்டி 19 சீட்டில். இட் இஸ் அ கிளான்ஸ் ஸ்லைடிங் விக்ட்ரி ஃபார் சிராக் பாஸ்வான். ஸோ என்னதான் நான் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும், என்னதான் மக்கள் என் பின்னாடி வந்தாலும், நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அதிகாரம்ன்றது உறுதி. ஆட்சிக்கு வரலன்னா நம்ம என்ன வேணால் மைக்க பிடிச்சு பேசலாம், அது ஒர்த்தே இல்லை. ஸோ மக்களுக்கு நிஜமாக ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும், மக்களுக்கு நான் நிஜமாக ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாரு. நல்ல விஷயம். அதுக்கு கூட்டணி ஒன்றே சொல்யூஷன். அதை அவர் இன்னைக்கு சீரியஸாக பீகார் எலெக்ஷன் பார்த்து கன்சிடர் பண்ணார்னா தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, ஆனால் அது வாக்குகளாக மாறாது அப்படின்றது தான் நீங்கள் மாறணும்னா கூட்டணி ஒன்றே சொல்யூஷன். இதுக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் ஐ மீன் இட் இஸ் லைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். பீப்புள் ஹவ் ஷோன் ஹிம். மக்கள் அவர் முன்னாடி காட்டிட்டாரு. இதுதான் நிதர்சன உண்மை. ஏன்னா அரசியல் களம்ன்றது வேற, தேர்தல் களம்ன்றது வேற. ஸோ அரசியல் களத்தில் உண்மையாகிறதெல்லாம் தேர்தல் களத்தில் உண்மையாகாது. இன்னைக்கு தேர்தல் களத்தில் கூட்டணின்றா தேர்தல் வியூகம். ஏன் திமுகவை 75வது வருடம் கொண்டாடுறாங்க. திமுக 70 வருஷம் பழமையான கட்சி. அவ்வளோ பழமையான கட்சியை இன்னைக்கு கூட்டணி தான் முன்னெடுக்கிறது தேர்தல் வியூகமா? So it is a big lesson. அத விஜய் உணர்ந்துகிட்டார்னா அதுக்கான எதிர்காலம் உண்டுன்றது. மக்களுக்கு மாற்றம் கொண்டு வரணும்னு அவர் நிஜமாவே மனசால நினைச்சார்னா கூட்டணி ஒன்றே இது. இல்லாட்டி வாக்கு சிதறப்படும். அது அவருக்கும் யூஸ் இல்ல, மக்களுக்கும் யூஸ் இல்ல. அது கூட்டணி இருக்கு, நம்ம பேசுவோம். ஏன்னா அவங்களும் வச்சிருக்காங்க அந்த பிளான் எல்லாம் சொல்றாங்க. உண்மையான திமுகவினுடைய கூட்டணி கட்சி விசிக அப்படின்றத இங்கேயே காமிச்சிட்டீங்க. ஏன்னா திமுக கூட பதறல, ஒரு வார்த்தை தடுமாறும் போது எப்படி அப்படின்னு கேட்டதுலேயே புரிஞ்சுக்க முடியுது வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கீங்கன்னு. விஜய் அவர்களுடைய வருகை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து ஏற்புடையதா? இப்போ வந்து அந்த பெண்மணி வந்து பேசும்பொழுது தடுத்தான் அப்படின்னு சொன்னீங்க. அது திமுகவுக்காக தடுக்கவில்லை. ஜனநாயக ரீதியாக ஒரு அவையில் நம்ம எப்படி பேசணும்னு ஒரு ஜனநாயக ஒரு பண்பு இருக்குது. இப்போ நான் வந்து பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டின்னு தான் சொல்லுவேனே தவிர நான் பாலியல் சால்ஜா பார்ட்டின்னு சொல்ல முடியாது. அது பல ரெக்கார்டு இருக்குது. பட் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் மன்னிப்பு கூட கேட்பேன். இதுதான் ஜனநாயகம். நான் வரேன், உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். உங்களுக்கு எந்த டீ கடையில் வந்து எல்லாம் பேசி தர்றாங்க? இந்த டீ கடையில் போய் ஒரு பக்கத்து போய் கேட்டீங்களா? கேகே நகரில் காலையில் டீ உங்களுக்கு பேசியிருக்கிறாங்க. பரவாயில்ல. நாங்கள் பார்த்த டீ கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இருக்கிற கூட்டணியில் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த வகையான முரணும் இல்லை, எந்த வகையான பிரச்சனையும் இல்லை, சீட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இப்போ விடுதலை சீட்டு நிறையா சீட்டு கேட்டிருக்கிறாங்க, அதை தளபதி ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு. இப்போ அங்கே எந்த வகையான சிக்கலும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு பூரா இருக்க டீ கடையில் இதுதான் பேச்சு. ஆனால் அந்த பக்கத்து நீ எனக்கு அதிமுக வருது, நீங்கள் அதிமுக ஆலய காணமே. அப்போ அங்கேயே வந்து கூட்டணியில் சிக்கலாக இருக்குது. இப்போ கூட்டணியில் உங்களுக்கு தெரியுமா, அதிமுக வந்து முடிஞ்ச வரைக்கும் பிஜேபி எப்படியும் கழட்டி விட்டுருவோம் அப்படின்ற இது நான் சொல்ல போகிற போகல சொல்ல பிரதர். உண்மையான நிலவரமே அதுதான். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும், நம்ம சென்னையில் ஒருத்தர் டக்கலாப்பாய் இருப்பார். அவர் என்ன சொன்னார்? உங்களை மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. யாரும் தெரியுதா? நம்ம அண்ணங்க முக்கியமான வேண்டியவர் தான். அவர் சொன்னார், எம்எல்ஏவாக ராஜா மாதிரி இருந்த ஏரியாவில் தோற்று போனதுக்கு காரணமே இந்த பிஜேபியோட சேர்ந்து தான். சொன்னாரா சொல்லலையா?
இதே எடப்பாடி என்ன சொன்னார், நான் தெரியாமல் வச்சுட்டேன், இனிமேல் எந்த சூழ்நிலையும் நான் வைக்க மாட்டேன்னு சொன்னார். சரி, இவங்களாம் விடுங்க, இதுங்கெல்லாம் விட்டா அப்படி இப்படின்னு பேசக்கூடிய குரூப்பு தான். ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க, ஒரு இரும்பு பெண்மகள் என்ன சொன்னாங்க, நான் தெரியாமல் அதில் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, அதுக்காக நான் பரிகாரமாக அவங்களை நானே கவிழ்த்தேன், வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தேன், இனிமே என் வாழ்நாளில் எந்த காலத்திலையும் செத்தாலும் ஜாமீனை தவிர நான் எப்பயும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னால் சொன்னபடியே அந்த பெண்மகள் அந்த கருத்தோடு களமாடினார். இந்த நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு அந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் யாரும் இல்லை, யாராவது போய் அங்கே போய் சொல்லுங்க. ரைட்டா, இதுதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். நீங்கள் சொல்லுங்க. கூட்டணி அங்கே ரொம்ப குழப்பத்தில் இருக்குது பிரதர். எங்கள் கூட்டணியில் சொல்லுங்கள், ஏதாவது குழப்பம் சொல்லுங்க, அவங்க பேசுவோம். எந்த டீ கடையில் சொன்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் சீட்டு அதிகமாக கேட்குறோன்றது யதார்த்தம். அது தலைமை ஸ்டாலின் கொடுக்குறோம்னு எங்கள் தலைவர்கிட்ட தனிப்பட்ட முறை சொல்லிட்டார், நல்ல சீட்டு கொடுப்பாரு, நாங்கள் இந்த முறை வெற்றி பெறுவோம். நீங்கள் சொன்னது ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றேன் கருத்துக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தத்துவம் இருக்கும். எங்கள் கட்சிக்கு ஒரு விஷன் இருக்குது. எங்களுடைய விஷன் என்னன்னா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். உங்களை மாதிரி, என்ன மாதிரி, நம்ம தங்கையை மாதிரி, தம்பியை மாதிரி எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கை. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இது விஷன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுவும் அதே தான். அடுத்து வரேன் பிரதர். அதுக்கு அங்கே போக இன்னும் பாவம் விஜய்கிட்ட சினிமா நடிகராக தாங்க இருக்காருன்னு அங்கே போகவே இல்லைங்க. இன்னும் அவர் அரசியல்வாதி கன்சிடர் பண்ணலை. அடுத்து எங்களுக்குன்னு ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷன் தான் என்னது, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. மிஷன் தான் முக்கியம். மிஷன் மாறலாம். வரேன் பிரதர். ஆக்ஷன் பிளான் தான் அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பி அடி என்பது. சரிங்களா? நாங்கள் எப்போ வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணுன்றது எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் இலக்கு என்ன, எல்லாருக்கும் ஜனநாயகம் பரவலாக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்போ நிகழ்காலத்தில் அந்த கோட்பாடோடு களமாடக்கூடிய ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு தலைமை யார்? தளபதி ஸ்டாலின். அதில் எந்த மாட்டுக்கிறது. இந்தியாவிலேயே இன்னைக்கு சனாதானத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான லீடர். அந்த ரீதியாக நாங்கள் கூட்டணி கொள்கை ரீதியாக வைத்திருக்கிறோம். இது இன்னைக்கு நேற்று இல்லை. டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவே அந்த காலத்தில் சொன்னார், நாங்கள் கொள்கை சார்ந்த கூட்டணி, நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும். இது இரட்டைக்கோள் துப்பாக்கி மட்டுமல்ல, 3 கோள் துப்பாக்கி. அதில் திமுக, திக, விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறது என்பது கொள்கை சார்ந்தது. இப்போ நாங்கள் அண்ணாவை இருக்கிறோம், தந்தை பெரியாரை இருக்கிறோம், புரட்சியார் அம்பேத்கரை இருக்கிறோம், அவங்களும் அதுதான். ஆனால் நடைமுறையில் சிக்கல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார், எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் பொழுது நடைமுறை சிக்கல் இருக்குது. அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லல. அது முரண் இருக்குதே. அது எல்லாமே நட்பு முரண். சரிங்களா? அதை பற்றி மற்ற ஆள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ விஜய் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறான்னு கேட்குறீங்க பிரதர். இப்போ நான் ஒரு 2 படத்தில் இப்போ நடிச்சிருக்கேன். ஒரு படம் வெளியில் வந்துருச்சு. இப்போ ஒரு படம் டிசம்பரில் வருது. சரிங்களா? முக்கியமான படம், ஒரு வெற்றி படம் தான், பொறுங்க. அதுக்காக நான் தாண்டா அடுத்து தீர்மானிப்பேன், நான் தாண்டா அடுத்து தமிழ்நாட்டில் சினிமாவே தீர்மானிக்கிறேன்னு சொன்னேன்னா என்னை ஒரு தற்கூறின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் தற்கூறியாக இருக்கலாம். அரசியலில் நான் ஏறக்குறைய 25 காலமாக்கு மேலே நான் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அப்போ அரசியல் எனக்கே இந்த லெவல்னா, இன்னைக்கு தமிழகத்தின் அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய எங்கள் தலைவர் யாரோ ஒரு சினிமாவில் நடிச்சுப்புட்டு டப்பு நீங்கள் நாங்கள் ஆட்சியிலும் கொடுக்குறோம், அதிகாரத்தையும் கொடுக்குறோம்னா ஒரு நடைமுறையை பாருங்கள் பிரதர். நீங்கள் இதுக்கு முன்னாடி தேர்தல் எங்கே நின்றுருக்கிறீங்களா? இல்லை தேர்தலில் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எப்படி பூத்து கமிட்டி போடுறதுன்னு தெரியுமா? ஒரு தம்பி உயரமாக இருந்தவர் எங்கள்கிட்ட தான் இருந்தார், இங்கே தான் படித்தார். திமுக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் அவர் தெரியாது. நாங்கள் வந்தமைச்சர் இந்த வாடா தம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு துணை பொதுச்சாரை கொடுத்தோம். இங்கேருந்து கொஞ்சம் அரசியலை கற்றுக்கொண்டு நேராக அங்கே போயிட்டு நீங்கள் வளர்த்தி விட்டுருக்கீங்க. நீங்கள் தான் வளர்த்தி விட்டுருக்கீங்க. நீங்கள் வந்தாலும் வளர்த்து விடுவோம். வரீங்களா? யாரையும் வளர்த்து விடுவதற்காக விடுதலை சித்தி நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடனே வளர்த்து விட்டு இப்போ அங்கே போனார். அங்கே போனதுமே மாமனார் இருக்கார்ல, ஷீட்டு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சு இன்னைக்கு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. பாராட்டுக்கள் தான், நடத்துங்கள், இன்னும் களத்தில் ஆடுங்க. அங்க இருக்கும்போது அப்படி இப்படி வாங்கி பண்ணதெல்லாம் கேட்கவே இல்லையே நீங்க. விசிகால இருக்கும்போது பணத்தை வாங்கி அப்படி இப்படி பண்றாருன்றீங்களா? விசிகால இருந்தார் இல்லையா? அப்ப ஏன் அப்படி இப்படி கேட்க சொன்னாரு? ரெக்கார்டு இருக்கு, வேணா அவரை ஃபோன் பண்ணி போய் அடிச்சு கொடுக்குறேன்னு கேளுங்க. என்கிட்ட என்ன சொன்னாரு, வரும்பொழுது அவரை கட்சியில் எதிர்த்தாலும் நான் தான் முதல்ல எதிர்த்து உயர்நிலைக்குள்ள எதிர்த்தேன். அப்புறம் கூப்பிட்டு தலைவர் 2 பேருக்கு மீட்டிங் வச்சார். அவர் என்ன சொன்னாரு, நான் ஏழ்மையில் பிறந்தவன், நான் பிறக்கும் பொழுது தாயும் தந்தை இழந்து விட்டேன், ரொம்ப கஷ்டம், வறுமை பூரா எனக்கு தெரியும், நான் ஹாஸ்டலில் தான் படித்து வளர்ந்தேன். உண்மைதான் பிரதர், அப்போல்லாம் வளர்ந்து வந்தேன். ஒரு காதலிச்ச பிறகு அந்த பொசிஷனுக்கு வந்தேன். நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் போராடுவேன், உங்களோட இணைந்து போராடுவேன். பாப்பா தம்பி வெல்கம், சூப்பர் தான். ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கும்போது வாங்க வேங்கவேலுக்கு போவோம், வாங்க மேலாவளவுக்கு போவோம், படுகொலை செஞ்ச இடத்துக்கு போவோம்லாம் பேசியிருந்தார். நான் விஜயை கூட கூட்டி செல்வேன்னாரு. இப்போ வாயை திறந்து பேசுகிறாரா? இன்னமும் சொன்னார், தமிழகத்தில் தலித்து தலைமையில்
தலித்து தலைவன் தலைமையில், ஏன் திருமா தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொன்னார். இப்போ எதுவும் பேசுகிறாரா? ஆனால் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு அரசியல் புரிதோடு இருந்தார். இப்போ அங்கே போனபடி எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அவங்க மனைவிட்ட கூப்பிட்டு கேளுங்க. இல்லை அவங்க மச்சினை இருக்கிறார், சொந்த மச்சினை, மலை ஏறி போனாலும் மச்சினை துணை வேணும். அவர் என்ன சொன்னார்? என்னங்க சொன்னார்? அவர் சொன்ன பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதில் முக்கியமாக ஒன்று சொன்னார், முக்கியமான கருத்து. ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? அவர் நிறைய சொன்னாருன்னு தானே சொன்னார். முக்கியமான கருத்து சொன்னார், ரொம்ப கவனமாக பார்க்கணும். கவனிக்கலையா? நான் எடுத்தோன்னே நீங்க எது நான் வந்து அவரை வந்து காழ்ப்புணர்ச்சியை கேவலப்படுத்த சொல்ல, சொந்த மச்சனை என்ன சொன்னாப்லன்னா, அமைதிப்படை என்ற ஒரு படத்தில் அம்மாவாசைன்னு ஒரு கேரக்டர் வரும், அவர் தாங்க இவர் அப்படின்னார். சொந்த மனைவி ஒரு லெட்டர் பேட்லேயே கொடுத்துருச்சு, அவங்க பிரச்சனைக்கு எங்கள் பிரச்சனை இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. சொந்த மாமனார் லெட்டர் கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறார். சரிங்களா? அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னால், தம்பி நீ நின்று ஜெயிக்க பாருப்பா. நான் சொல்கிறேன், இந்த நேரம் சொல்கிறேன் பிரதர், உங்கள் கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன், விவாதிப்போம். அவங்க பேசட்டும் தம்பி, அவங்க கட்சியிலேருந்து வந்திருக்காரா, இல்லை கட்சிக்காரங்க கூட இல்லை, கட்சியின் ஆதரவாளர். அதை முக்கியம் வச்சுக்கிறேன், ஆதரவாளர். நானே விஜய் ரசிகருங்க, உங்களுக்கு தெரியாதா? நானே விஜயோட ரசிகர். இப்போ நல்லா கேட்டுக்குங்க, 1000 தான் இருந்தாலும் நடிப்புன்றது வேற. நாங்கள் அஜித்தும் படத்தையும் பார்ப்போம், திறமை எங்கேயுமே பார்ப்போம். ஆனால் ஓட்டு குத்தணும்ல, ஓட்டு குத்துறல அவ்வளோவா பைத்தியக்காரனை தருவாங்க தமிழ்நாட்டில். சினிமா படத்தில் பார்த்துட்டு சூப்பராக அப்படின்னு. அதெல்லாம் அந்த காலம், எந்த காலம்? எம்ஜிஆர் காலம். இன்னும் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அப்படின்னு. அந்த காலத்தில் யூடியூப் இல்லை, ட்விட்டர் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை. இப்போ பார்க்குறானே டக்குன்னு யாரா அந்த அக்கா, ஓ பிஜேபியிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஓகே ஏடி பூட்டியாக பேசுவாங்க, சங்கத்தமிழன் போயிருக்காரு, என்ன பேசுவாருன்னு பார்ப்போம். யதார்த்தத்தை சொல்கிறேன் பிரதர், அது ஃபேஸ்புக்கில் தெரியுது. அப்போ அவ்வளவுக்கு வந்து இன்றைக்கி மக்களிடம் நெருங்கிட்டேன். ஆனால் இந்த காலத்தில் பார்க்கும்போது பார்ப்பாங்க, ஏன்னா விஜய் நேற்று ஒரு டோப்பாக வச்சுருந்தார், இன்றைக்கி ஒரு டோப்பாக வச்சுருக்கிறாரு. அந்தளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். ஆகையால் இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் நீங்கள் சினிமாவை வச்சோ, நல்லா கேட்டுக்கிறீங்க, எதையும் நீங்கள் வந்து சாதிக்க முடியாது. களத்துக்கு வரணும், வாங்கன்னு நில்லுங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஆள் யார்? அண்ணன் விஜயகாந்த். அவரே ஒரே ஒரு ஆள் தானே ஜெயிச்சார், ஒரே ஒரு ஆள் தானே ஜெயிச்சார். இப்போ அந்த தங்கையோட கருத்துக்கு நான் உடன்படுறேன். இங்கே வந்து தனியாக நின்றுலாம் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. அப்போ கூட்டணி ரொம்ப முக்கியம். அவர் இப்போ கூட்டணி யாரோட இருக்கிறாரு? அவர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. அப்போ இதை வச்சுலாம் நம்ம கணிக்க முடியாது. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நான் பார்க்குற டீ கடை, நாங்களாம் டீயில் எப்பயுமே டீ கடையில் டீ குடிக்கிறாளுங்க. நீங்கள் ஏதாவது இதுக்காக போயிருப்பீங்க, இந்த இன்டர்வியூக்காக. நீங்களாம் கொஞ்சம் மேல்தட்டு மக்கள்ல, நாங்கள் எப்பயுமே கிராமங்களில் போய் டீ குடிச்சு வளர்ந்த வந்த ஆளுங்க. நாங்கள் பார்த்த டீ கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நல்ல குத்தாட்டம் போடுவார்ப்பா, இதில் சினிமாவில் நல்ல டான்ஸ் இருப்பா, அரசியல் எல்லாம் போட முடியாது. அங்கே இருக்கும் பொழுது ஒரே ஒரு இயக்குனர் தான் இயக்குனார், ஒரு இயக்குனர். இப்போ 5 இயக்குனர் இயக்குறாங்க. அவர் பாவம் என்ன செய்வார்? 5 இயக்குனர் தெரியுமா தெரியாதா? ஒரு படத்தை இயக்கணும்னா ஒரு இயக்குனர் பிரதர், இவருக்கு 5 இயக்குனர். ஒன்று வந்து என் நண்பர் நம்ம ஆதவ் அர்ஜுன், ஒரு இயக்குனர். இன்னொரு பக்கத்து வந்து ஜான் ஆரோக்கியசாமி, அவர் இயக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று ஐஆர்எஸ்லேருந்து ஏதோ ஐஏஎஸ் லெவல்லேருந்து வந்திருக்காரு, பிஜேபி நேரம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியல, அதை கண்டுபிடிங்க, இல்லை அக்காட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அது ஒன்று முடிஞ்சு போச்சு. அதுபோக ஒருத்தர் வந்து ஜம்முன்னு இருப்பார், புஷி ஆனந்தா, ரைட், அவர் வேறு இயக்குனர். அதை போக ஒன்று முக்கியமான ஆள் ஜான் ஆரோக்கியசாமி. 5 பேர் இயக்குனா இவர் என்ன தான் பண்ணுவார்? அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அங்கே பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கரூரில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் இங்கே இரு ரூம்பை போட்டுன்றேன், ஒரு ஆள் சொல்லி இங்கேருந்து எஸ்ஐ சென்னைக்கு போட்டுருக்கேன், இன்னொரு ஆள் சொல்லிக்க நீ மீடியாலாம் வருவாங்க, மைக்கை கிட்ட கொண்டாடுவாங்க, வாய்க்கிட்ட கொண்டு வருவாங்க, நீ வாட்டி வடிவேலு மாதிரி கடிச்சிட்டு துப்பிடாத, அந்த பக்கத்தை திரும்ப வண்டி ஏறி போயிருக்காங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கா அப்போ நேர டெல்லிக்கு வாண்டிருக்காரு. அதனால் அவர் குழம்பி போயிருக்காரு பிரதர். அவரே குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவர் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாருன்னா அது அர்த்தமற்ற பேச்சு. இதே வந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, அவங்க வந்து சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் கொடுப்பேன்னா அது ஒரு கருத்து. இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுதுன்னா அது ஒரு கருத்து. இவருக்கே இன்னைக்கு தான் சொந்த காலில் நிற்கலாமா எந்த காலில் நிற்கலாம்னு இன்னைக்கு பாவம் செங்கோட்டையன் அவர் தோற்று போன ஆள் ஏற்கனவே வந்து பாவம் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இன்னும் சில நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டுறாங்க அப்படின்னு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. முதல்ல அவர் சரியாக ஆட சொல்லுங்க ஆட்டத்தை. இல்லை அதான் தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை, அதான் நீங்கள் சொல்கிறது. அதாவது பிரதர் ரஷ்யர் சூப்பராக இருக்கிறாங்க பிரதர். ஏன் இப்போ நாளைக்கு அஜித் வந்தாலும் அந்த அதே கூட்டம் வரும். அந்த ரஷ்யர் கூட்டத்தை எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அரசியலை தீர்மானிப்பாங்க, இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க. நான் திருப்பி அடித்து சொல்கிறேன், கலெக்டாக ஒன்றும் மாறாதில்ல, இது அப்படியே தான் இருக்கும்ல, தேர்தல் வரும் பார்ப்போம். இவர் வந்து விஜயகாந்த் வாங்க ஓட்டை வாங்க முடியாதுங்க தனியாக நின்றா. ஆனால் கூட்டணி வந்து அது எப்படி நம்ம சொல்ல முடியாது. தனியாக நின்றால் விஜயகாந்த் வாங்கினார்ல, அவர் கூட ஒரு ஆள் ஜெயித்தார், இவர் ஜெயிக்கலாம். அவரை தவிர யாரும் டெபாசிட் வாங்க முடியாது. இதுதான் தமிழகத்துடைய நிலவரம். சரிங்களா? அங்கே இருக்கும்போது எங்கள் டீ கடையில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு கோட்பாடுங்க, ஒரு கொள்கைங்க.
இல்ல, அது பேசலாம். நம்ம அது ஜனநாயகத்தின் மைய பேசலாம். புள்ளிய அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும். அதான முக்கியம். இல்ல அதுதான் அது அந்த கேள்வி இருக்கு, நம்ம பின்னாடி அதை பத்தி பேசலாம். ஏன்னா அவர் சொல்லும்போது ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு வந்தா அது தமிழ்நாட்டுக்கே ஏற்புடையது இல்லைன்னு, அது எங்களுடைய முழக்கம்னே நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, அதை பத்தி நம்ம பேசலாம். நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது 5 முழக்கங்கள்ல அது ஒரு முழக்கம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு வரலாறு திருப்பி பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி அவங்க வந்து 80 சம்திங்ல வெற்றி பெற்றார்கள். அப்போ கூட அவங்க வந்து பங்கு கொடுக்கல திமுகவுக்கோ பிஜேபி. இது நடைமுறையில் இருக்கிற ஒரு வகையான தத்துவத்தை அவர் சொல்றாரு. ரைட்டா? பட் இல்ல நடைமுறையில் இருக்கிற தத்துவமா இல்ல அது சிக்கலா பாக்குறீங்க? உங்களுக்கு சிக்கலா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு அவங்களுக்கு நான் சொல்றேங்க, திமுகவுக்கு அது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு தத்துவம் தான். எப்படிலாம் மாநிலத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே மாறக்கூடியது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல. இன்று ஒன்று இருக்குது, நாளைக்கு ஒன்று மாறும். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று ஒரு கருத்து சொன்னோம்னா நாளைக்கு அந்த கருத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது மாறாதுன்னு சங்கிகள் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் சொல்ல மாட்டாங்க. காலங்கள் மாறும்போது எல்லாம் மாறலாம். ஆனால் இன்னும் நல்லா கேட்டுக்குங்க, அதிகாரத்தை பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் முக்கிய புள்ளி. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே ஓட்டு போடுறது, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது என்பது ஜனநாயகத்தின் நல்ல பங்கு அல்ல. எல்லாருக்கும் போகணும். ஏன்னா ஓட்டு போடுற உரிமை உருவாக்குனவரே புரட்சி அம்பேத்கர் தான். சுதந்திர இந்தியாவிற்கு முன்னாடி வந்து நீங்கள் நான் ஓட்டு போட முடியாது, பெண்மகள் ஓட்டு போட முடியாது. ஆனால் மிட்டா மிராஸ் ஓட்டு போடலாம். உங்களுக்கு படித்த பட்டம் பண்ண ஓட்டு போடலாம். ஆனால் அம்பேத்கர் ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னு வாங்கி கொடுத்தாருல. என் ஓட்டும் மிட்டா மிராஸாக இருக்கிற டாட்டா பிர்லா ஓட்டும் ஒரே ஓட்டு. அப்போ அந்த ஓட்டு போடுறவங்க அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் எங்கள் நோக்கம். அது காலங்கள் தீர்மானிக்கும். இந்த தந்தை பெரியாரே அந்த காலத்தை சொல்லியிருக்காரு. தந்தை பெரியாரை விட யாரும் இங்கே ஒரு பெரிய ஆட்கள் சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரத்தை ஏழைதாளைக்கு, அது குறிப்பாக தலித்து மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழி நிச்சயம் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது இந்த அளவில் வந்து ஒரு நட்பு முறை நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி இருக்கு. நான் 2026 நாங்கள் பேசவில்லை என்று எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார். 2026 எலெக்ஷன்ல நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் அதை கேட்டுங்க, நாங்கள் டபுள் டிஜிட்ல 2 இலக்கில் சட்டமன்றத்தில் எங்கள் உறுப்பினர்களை அனுப்புவோம் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அமையும். நீ ஒன்றும் கவலைப்பட தேவை. சரி, அமையும். ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல அந்த டிஸ்கஷன் போகும்போது கண்டிப்பா நம்ம பேச தான் போறோம். தேவையில்லை. அவர் சொல்லிட்டாரு. அன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்றது நான் கேட்க தான் போறேன். தமிழக ஐயா அவரே கேட்கலன்ட்டாரு, நீங்க விட்டுருங்களா ஐயா? சரி, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற அந்த கருத்துக்கு இவ்வளவு விஷயங்களும் அவங்க பேசியிருக்காங்க. அதுல நிறைய விமர்சனங்களையும் வச்சே அவங்க பேசியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இல்லை, தாக்கம் ஹெவியாக இருக்க போய் தான் ஆகச்சிறந்த கட்சிகள் உட்கார்ந்து இருக்கிற மேடையில் முதல் தலைப்பே விஜய் சார் அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு சொன்னதை பற்றி தான் அட்ரஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தாக்கம் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து அதே போல் சீமானண்ணன் பேசுனதையோ, ஸோ இது வந்து ஜனநாயகத்துடைய ஒரு தேவையா? ஒரு கட்சிக்குள்ளே எப்படி வந்து ஒருத்தரால் ஒரு கடைநிலை தொண்டனால் ஏறி வந்து சீட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த மாதிரி ஒரு ஜனநாயக விரோத போக்கோ, சமூகத்தில் நீங்கள்லாம் ஓட்டு உரிமை கேட்கக்கூடாது, நீங்கள் மேலே ஏறி வரக்கூடாதுன்றது எப்படி ஜனநாயக விரோத போக்கோ, கூட்டணி கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது, பொது தொகுதி கேட்கக்கூடாதுன்றதும் அதே போன்ற ஒரு ஜனநாயக விரோத போக்கு. இந்த விரோத போக்கை எதிர்த்து தான் வந்து திரும்ப அண்ணா அரசியல் களம் கண்டிருக்கார். அதிகாரத்தை பங்கு பெறுவோம், அதுவே என் மக்களுக்கான என் சமூகத்துக்கான விடுதலைன்னு அம்பேத்கர் ஐயா சொன்னதை கொண்டு தோல் மேலே சுமந்து இத்தனால் அரசியல் பங்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்போ அரசியல் ஆட்சியில் பங்கு கேட்கறது நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் போன வருஷம் ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னுக்க ஆட்சியில் பங்கு கேட்போம், அரசியலில் வந்து ஏன் திருமாவளவன் வந்து துணை முதல்வர் ஆகக்கூடாது, முதல்வர் ஸ்டேச்சருக்கே அவருக்கு ஒர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த விசிகா இன்னைக்கு நாங்கள் அதை விட்டு கொடுக்குறோன்னு சொல்லும்போது இது ஒரு காம்ப்ரமைஸாக தெரியலைங்களா? நம்ம வந்து பாஜக மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் அவங்க வந்து ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்துக்கிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து பீகாரில் நிதிஷை முதல்வர் ஆக்கினதாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து துணை முதல்வர் ஆக்கினதாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நான் இது என்ன பார்க்குறேன்னா, ஒரு அரவணைக்கும் போக்கு. உன் கூட இருக்கிறவனையே அரவணைக்க மாட்டேன். அது எதிரி கேம்பில் நடக்குதுன்னா அது நடக்காத இடத்துல நீங்கள் என்ன ஜனநாயகத்தை கொண்டாடுறீங்கன்ற கேள்வி அடிப்படையில் வருது. ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு வராரு அப்படின்னு சொன்னால், அன்பு தோழி அப்படின்னு ஒரு படம் இருக்குது. நான் அந்த டைட்டில் கார்டு உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் நான் சொல்லும்போது போடணும். அன்பு தோழின்னு ஒரு படம் இருக்குது. அந்த போஸ்டர் டைட்டில் கார்டில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் தான் இருப்பார். கோட்லாம் போட்டு கையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு. அதே தமிழகத்தில் எந்த கட்சி எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு நடிகர் இல்லாத கட்சியோ இல்லை அந்த இடத்துல வந்து நடிகருக்கு சம்மந்தம் இல்லாத கட்சியெல்லாம் இல்லவே இல்லைங்க. ப்ரொடியூசராகவோ, டைரக்டராகவோ, ஹீரோவாகவோ, காமெடியனாகவோ, ஃபெயில்டு ஹீரோவாகவோ
ஏதோ ஒன்று இருக்க தான் செய்கிறாங்க. அதையவே வந்து நாங்கள் வந்து குவாலிஃபிகேஷனாக பார்க்கல, நீங்கள் அதையே டிஸ்குவாலிஃபிகேஷனாக பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு நம்ம கேட்ட நம்ம சொன்ன ஒரு முறைக்கே தியாகம் பண்ணும்போது எந்த ஜனநாயகத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு அடிப்படையில் எழுது. ஸோ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் விஜய் சாரை பற்றி நாங்கள் பெருசாக பேசவே இல்லை அப்படின்னா, விஜய் சார் வந்து அவரோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், நம்மளோட கூட வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து அதிகார பகிர்வு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் வரலன்னும் போதே வரேன். நான் அந்த இடத்துக்கு வரேன். இது அதாவது ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த பதில் ரெண்டாவது வரேன். முதல்ல வந்து அந்த பதிலுக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, விக்கிரவாண்டியில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதல் பதில் எங்கேருந்து வந்து தெரியுங்களா? அண்ணன் திருமானங்கிட்ட வந்து என்ன விஜய் சார் இப்படி ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, இதை நம்ம தனியால பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தை அவர் சொன்னது, நம்ம தனியாக பேச வேண்டிய விஷயத்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களேன்னு அண்ணன் வருத்தப்பட்டார். நீங்கள் எடுத்து பாருங்கள், ரெஃபரன்ஸ் இருக்குது. அதே போல் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து யாரோட நிர்பந்தத்தில் யார் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சிடும், ரொம்ப நாள் இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும், எழுதி வச்சுக்கோங்க இதே வார்த்தையே, தை பிறந்தால் வழி பிறக்கும். இன்னைக்கு வந்து பிறந்துதான் ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு எலெக்ஷன் வந்துடும். இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கூட்டணிக்கு யாரும் வரலன்றதுக்கு, அந்த கூட்டணிக்கு எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து வேண்டுகோள் விரிச்சிருக்காங்க, எந்தெந்த கட்சியெல்லாம் காத்திருக்கிறாங்க, எந்தெந்த கட்சியெல்லாம் கட்சியை கழிச்சிட்டு மொத்தமாக வந்து உள்ளே சேருவாங்கன்றது நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் கேட்டீங்களா இவ்வளோ நாள் யாரும் வரலன்னு? எல்லாருக்கும் அந்த தெளிவு இருக்குங்க. நம்ம நாட்டில் வந்து பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ லேமாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கும்போதே நம்ம மதுரையில் போய் கொடி ஏற்றினா கொடி கம்பத்தை பிடிங்கி போட்டுறாங்க. ஒரு விக்கிரவாண்டியில் போயிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு கேட்டால் பெர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. வேங்கை வயலில் போனால் கர்ஃப்யூ போடுறாங்க. மேல்பாதியில் போய் போராட்டம் பண்ண முடியலை. நாங்குநேரியில் ஒரு பையனை வெட்டுறாங்க, நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு புல்லட் ஓட்டினா வெட்டுறாங்க. இதெல்லாம் எதிர்த்து சண்டை போடுற விசிகா இல்ல, இந்த பிரச்சனையில அவங்களுக்குமே இருக்குன்றாங்க, கூட்டணியில இருக்காங்க, அவங்க கொடி கட்ட முடியல. இதெல்லாம் அவ்வளோ வைரலா ஃபைட் பண்ண வேண்டிய விசிகா எதெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்றாங்களோ அவர்களால இதற்கெல்லாம் உரக்க சத்தம் போட்டு அந்த கூட்டணி விட்டு வெளியில வர முடியல பாருங்க. அப்ப அதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னா, நம்மளுடைய வாக்கையும் சேர்த்து தான் இன்னைக்கு திமுக கழகம் ஆட்சியில் உட்காந்துருக்கு. அந்த ஆட்சியில் எனக்கு பங்கு இருக்கு. முதல்ல ஆட்சியில் பங்கு கொடுக்கல, சரி அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஆனா இப்ப அந்த ஆட்சியை கூட்டணி விட்டு வெளியில போறதுல எனக்கு என்ன லாபம்? இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் என் கட்சியை வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு தாவேக்கா அளவுக்கு விசிகாக ஒரு முடக்கடி இல்லைல்ல, தாவேக்கா அளவுக்கு ஒரு நெருக்கடி இல்லைல்ல, அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி கட்சியை கொஞ்சம் வளர்ப்போம்னு நினைக்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம். ஆனால் இது எவ்வளோ நாள் இருக்கும்னா, கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே கூட்டணிகள் உடையும். இன்னைக்கு அண்ணன் சொல்றதுல ஒரு முரண் பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஆட்சியில் பங்கு கேட்டாரு, இப்போ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 26ல கேட்க மாட்டோம். இப்போ அடுத்தது கூட ஒரு அண்டர்லைன் வார்த்தைக்கு வந்துச்சிங்களா, நாங்கள் இரட்டை இலக்கத்தில் இது கேட்போம். இரட்டை இலக்கம்னா 10லேருந்து 99 வரைக்கும். அதில் எந்த இரட்டை இலக்கம்னு எனக்கு தெரியல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த கவலை திமுக கழகத்துக்கு இருக்கும். டீ கடை இல்லாத இடத்துல வீட்டிலேருந்து ஃப்ளாஸ்கில் டீ போட்டு போய் அறிவாலயத்தில் உட்காந்து குடிச்சு பேசுனதுக்கெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. பொதுமக்கள் பேசக்கூடிய டீ கடையில் என்ன பேசுகிறாங்கன்றதை நாம் பார்க்குறோம். அதை இல்லைன்னு மறுதளிச்சா பார்க்குறவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனால் போகிற போக்கில் வந்து மேம் ஒன்று சொன்னாங்க, அது கொஞ்சம் தப்பான கம்பேரிசனாக நான் பார்க்குறேன். முதல்ல தமிழகமும் பீகாரும் வந்து இன்கம்பேரபிள். நம்ம இங்கே இருக்கோம், பீகார் இங்கே இருக்குது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பவர், நீங்கள் சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரோ, அவருக்கு இவங்க சொன்ன கால்குலேஷன்ஸ் வந்து இங்கே சீமானை தான் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். தனியாக தான் நிற்பேன்னு அடம் பிடிக்கிறது யார்? சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் வைரல் ஆகிறது யார்? பத்திரிகையாளர் கூட சண்டை போடுறது யார்? கடைசியில் ஓட்டு வாங்காமல் இருக்கிறது யார்? அப்போ பிரசாந்த் கிஷோர் சீமானையும் கம்பேர் பண்ணணும். விஜய் சார் இஸ் அன்கம்பேரபிள். அவர் இந்த லீக்லேருந்து தனியாக இருக்கார். அவர் கூட்டணி வேணான்னு சொல்லலை, கூட்டணி இல்லன்னு சொல்லல. ஆனா இங்க ஒரு மாற்றம் தான் தலைமையில மட்டும் தான் தானே நிக்கறாங்க. பிஜேபி சொல்லலாம், கூட்டணின்றதுக்கு வந்துட்டோம். கூட்டணி எங்க கிட்ட இருக்கு. கூட்டணியை நாங்க ஆதரிக்கிறதுக்கு நிலைமையில இருக்கிறோம். ஏற்கனவே சில சிறிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய ஒரு சீட் வாங்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கு. அதை தாண்டின ஒரு பெரிய கூட்டணி. நீங்க இன்னைக்கு பாஜகவே விஜய் சார் கூட்டணிக்கு வராத இருக்கிற நிலைமையில தான் நீங்க கேட்டீங்களா? திரு அர்ஜுனமூர்த்தியில இருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து அண்ணன் நயனார் நாகேந்திரன் வரைக்கும் விஜய் சார் நம்மளை கன்சிடர் பண்ணலாமே, திமுக ஒழிக்க ஒரே வழி கூட்டணின்னு சொன்னாரா இல்லையா? அதோ தெரிகிறது வெளிச்சம், ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டதுன்னு எடப்பாடியார் சொன்னாரா இல்லையா? ஸோ காங்கிரஸ் தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாங்களா இல்லையா? எல்லா இடத்துலையும் விஜய் சார் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் மக்கள் மத்தியில் ஒரு ஹோப்பும் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் நீங்க வந்து அதுக்குள்ள வாக்குகளா வருமா? இன்னைக்கு சோஷியல் மீடியால வைரல் யாரு? இவ்வளவு அவசரமா நான் என்ன சொல்றேன், கூட்டணி வரும், பெரிய ஒரு கூட்டணி அமைய போகுது. அந்த கூட்டணி எதுன்ற பேரை நம்பரை வந்து சொல்ல வேண்டிய ஆளுங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டணின்றது அனௌன்ஸ் ஆகிற நாள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு, ஒரு 45 days ஃப்ரம் டவுன் த லைன் இருக்கு. அதனாலே இல்லைன்ற முடிவுக்கு வராதிங்க. தாவேகா இஸ் ஓப்பன் ஃபார் அலையன்சஸ். அந்த அலையன்ஸில் வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கும் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய விசாலமான மனதை உடைய ஒரு கட்சி, மனதை உடைய ஒரு தலைமையாக நான் பார்க்குறேன். ஸோ அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பதில் சொல்லியாச்சு, நீங்கள் எதை கேளுங்க. இப்போ வந்து தாக்கம் ஏற்படுத்தி ஒரே நிமிஷம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி
அவர் திமுக சார்ந்தவர் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்குன்னு நினைக்கலாம், ஏன்னா இது ஜனநாயகம். ஆனால் ஒரு தேர்தல் களம்னு வரும்போது தேர்தலோட வியூகங்கள் தெரியுமா, தேர்தலோட நடைமுறைகள் ப்ராசஸ் எல்லாம் தெரியுமா, அவருக்கு இப்போ ஒரு பூத் இது அவர் விசிக்கு அவர் கூட சொன்னார் ஒரு பூத் ப்ராசஸ் தெரியுமா அப்படின்னா இது ஒரு கேள்விக்குறி. ஸோ அரசியலில் பல தேர்தலில் சந்திச்சவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பீப்புள் தேவை உங்களுக்கு தலைமையில். இன்னைக்கு இவர் சொன்னார், நான் திருப்பியும் அடிச்சு சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோர் இஸ் ஈக்குவலன்ட் டு விஜய். கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஒருத்தர் தான் 1:1 ரேஷியோ. அங்கேயும் டெபாசிட் அவுட், இங்கேயும் அவுட். இதுதான் இந்த இடத்துல தான் நான் மாறுபடுறேன். தாவேக்காவை எதிர்க்கணுன்ற நிலைமை வரும்போது திமுகவும் பாஜகவும் கை கோர்க்குன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒரு மறைமுக கூட்டணியா இருக்காங்க. அதான் இது வந்து சாதாரண நிதர்சனமான சாதாரண டீ கடை மக்கள் பேசுற பேச்சு. அனுபவ ரீதியா உணர்ந்து பேசுறாங்க. இல்ல அடிப்படையில மாற்று கருத்து இல்ல. It came in the newsங்க, நியூஸ்ல வந்துச்சுங்க. எகனாமிக் டைம்ஸ், பிசினஸ் லைன், பிசினஸ் ஸ்டாண்டர்ட். திமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் சொல்றாரு. இல்ல அவர் சாதாரண தமிழகனா சொல்றாரு. உணர்வுபூர்வமான அந்த வரிகள் வந்து நான் ஏத்துக்குவேன். ஏன்னா இந்த பூத் ஏஜெண்டை சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பூத் ஏஜெண்டே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால விஜய் கட்சி பற்றி ஏங்க பூத் ஏஜென்ட் பிடிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது தமிழ்நாட்டில், நீ வேற ஒரு அரசியல் கட்சியை வச்சுட்டு உனக்கு ஏதாவது பூத் ஏஜென்ட் இருக்கா, எங்கள் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சிக்க, அதனால் முதல்ல பூத் ஏஜென்ட்டுக்கு 2 பேரும் தேடுவோம், ஒன்றா வாங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் அந்த அம்மா இப்பயே கொடுக்குது. தம்பி பார்த்து ஏற்பாடு பண்ணால் சரி. அதனால நான் சொல்கிறேன். இல்லை இந்த இடத்துல எப்பயுமே ஒரு இடத்துல நான் மாறுபடுவேன். அந்த காமெடியை கண்டெஸ்ட் பண்ண விரும்பல, பரவாயில்ல. ஆனால் அது யதார்த்தம் தான். இல்ல இன்னைக்கு எலெக்ஷன் வரும்போது, தேர்தல் வரும்போது இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ மெக்கானிசம். அந்த ப்ராசஸ், அந்த மெக்கானிசம் வந்து தேர்தலை முன்னாடி சந்திச்சவங்களால மட்டும்தான் ஒழுங்கா எடுத்து பண்ண முடியும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது. நீங்க ஒரு வாட்டி மிஸ் பண்ணீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் அ சான்ஸ். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க காலி. என்ன இருந்தாலும் நீங்க மைக்கை தூக்கி என்ன இருந்தாலும் பேசினாலும் என்னைக்கு நீங்க ஆட்சியை பிடிக்கலையோ அன்னைக்கு அவுட்டு, அவ்வளவுதான். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒத்த சீட்டு கூட பிடிக்கல, அவுட்டு. இன்னைக்கு வரைக்கும் பல கட்சிகள், ஏன் திமுக உட்பட பிரசாந்த் இது கூட ஒரு நல்ல கம்பாரிசன். காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா வந்து பிஜேபி வந்து ஏதேனும் ஒரு திராவிட குதிரை மேலே ஏறினா தான் கோட்டைக்கு வரும், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கண்ணம்மப்பேட்டையில் போய் அடக்கமாயிடும். அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த அனுபவத்தை விஜய்க்கு பகிர்ந்துக்கிறாங்க. சார், இந்த டிராவிடன் அல்காரிதம் பத்தி பேசணும்னா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த டிராவிடன் அல்காரிதம் சரியா தெரியல. இல்ல நீங்க அப்படியே டிராவிடன் அல்காரிதம் அப்படின்னு இன்னைக்கு பேசினாரு. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுல இந்த 5 வருஷம் இந்த திராவிடியன் அல்காரிதம் மக்கள் நல்லாவே பார்த்துட்டாங்க. இன்னைக்கு திராவிடியன் அல்காரிதம் வேண்டாம், ஆட்சி மாற்றம் வேணும், இவங்களோட இந்த திராவிட மாடல் வேண்டாம், ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக பாஜக தாவேகா வந்திருக்காங்க. தாவேகாக்கும் இன்னைக்கு மக்கள் தாவேகாவை வரவேற்கிறாங்க. ஏன் அதிமுக பாஜக கூட்டணியை வரவேற்கிறாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு இந்த திமுகவோட ஆட்சி 5 வருஷம் மக்கள் வெறுத்துட்டாங்க. ஓகே, இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க வந்து ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, முதல்ல இவங்க 2 பேரும் வந்து ஒரே டாபிக் பேசிட்டு இருக்கோம், தாவேக்காக்கு எதிர்ப்பான்னு சொல்றாங்க. அண்ணன் வந்து நான் எதிர்ப்பு பேசுறேன். இல்ல நீங்க அக்காவுக்கு ஆதரவு பேசுறீங்க, அத சொன்னேன். பாயிண்ட்க்கு வர மாட்டேன். அதாவது சார், அது வந்து எலெக்ஷனுக்காக பண்ணையார் கட்சி, எலெக்ஷன் அது வந்து பண்ணையார் கட்சி. இது வந்து நாங்க வந்து 2 பேரும் தாவேக்கா பண்ணையார் கட்சி, நாங்க வந்து திண்ணையில ஆரம்பிச்ச கட்சி, அது பண்ணையில ஆரம்பிச்ச கட்சி. அதனால எங்களுக்கெல்லாம் வேற வழி இல்லை. நாங்க மக்களோட மக்களா பயணம் பண்ணிட்டு இருப்போம். நாங்க வெளியில வருவோம், அவங்க கூடயே சாப்பிடுவோம், அவங்க கூடயே தூங்குவோம். அவனுக்கு ஒண்ணுனா நாங்க போட்டோ ஷூட்டுக்காக மட்டும் அட்லீஸ்ட் அவன் செத்தான்னு இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளர்களோட அந்த முதல்வர் டீ சாப்பிட்டாருன்னா கூட அது ஒரு போட்டோ ஷூட். அது அவர் மேயர் பிரியா. நான் வந்து தாவேக்காவை பத்தி சொல்லியிருந்தேன். காக்காவை சொன்னா அண்டங்காக்காவுக்கு கோவம் வர்ற மாதிரி சகோதரி கோவம் வர வேண்டாம். நான் ஒரு மக்களோட மக்களா பேசுறேன். இறங்கி போய் மக்களோட மக்களா நாங்க தூங்குவோம், எழுந்திருப்போம். இவங்க தலைவரை பார்த்தா திண்ணையில படுத்திருப்பாரு. எங்களுக்குலாம் அது மாதிரி அப்படியே ஊறி வெளில வந்துட்டோம். நீங்க தாவேகா தலைவரை நீங்க தாவேகா தலைவரை நீங்க வர விட மாட்டேங்கிறீங்க. ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, வர விட மாட்டேங்கிறோன்னு.
ஏன் சார் நாங்கள் என்ன அவர் என்ன வர வேணாம்னு பூட்டி வச்சிருக்கோமா? ஹவுஸ் அரெஸ்ட்டில் ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கோமா? பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. நடிகர் விஜய் SOP-ல நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கீங்க சார். நடிகர் விஜய் என்ன இப்போ தான் வயசுக்கு வந்திருக்காரா? இல்லை வீட்டுக்கு வெளில வந்தால் எவனை கடத்திட்டு போடுவானா? என்ன சார் வாதம் அது? எப்போ பாரு வெளில வரமாட்டார் வருவார் வரமாட்டார்னா எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 4 தாட்டி கும்பகோணத்துக்கு போயிட்டு 5வது தாட்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு 50 பேர் கூட வரமாட்டான். அது நடிகனோட மோகம், அது திரையோட வந்த சாபம், அது தமிழ்நாட்டுக்கு வந்த சாபம். அதனால இந்த சினிமா கருணாநிதி அவர்கள் நாங்க வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். கருணாநிதி அவர்கள் உதயநிதி சினிமா இல்ல அது இல்ல சினி ஃபீல்ட்ல இருந்து வரதே தவறா? நாங்க எவன் வீட்டுல இலவு விழுந்தாலும் நாங்க 2 பேரும் போய் அவன் வீட்டுல தூக்கம் விசாரிப்போம். ஆனா அந்த கட்சியில இலவு விழுந்தா மட்டும்தான் வீட்டுக்காரன் எல்லாம் போய் பண்ணையார் வீட்டுல உட்காந்து அங்க அவர் விசாரிச்சுட்டு அனுப்புவாரு. இன்னும் அடுத்து பாலிசி ஒன்று வந்திருக்காரு. இனிமே தாவேக்கால யாரு நடக்கக்கூடாது. ஆனா உதாரணத்துக்கு சொல்றேன், எவஞ்சத்தாலும் பாடியை பண்ணையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுங்க, அங்கேயே மாலை போட்டு அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாரு. இதெல்லாம் அரசியல் இல்லை, இதெல்லாம் அரசியல். அது நீங்க இன்னும் அரசியல்வாதி மாதிரி அந்த கட்சியை உட்கார வச்சுட்டு இன்னும் தாவேக்காவில் ஆரம்பிக்கிறீங்க, தாவேக்காவில் முடிக்கிறீங்க. இது என்னைக்கு சார் வந்தது? என்ன நினைச்சிட்டு நீங்களும் முதல்ல டிபேட் ஷோ ஆரம்பிக்கிறீங்க? எங்களுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. அட்லீஸ்ட் இது அங்கே உட்காந்துருக்க சகோதரியாக கூட ஏற்றுக்குவோம். இவர் என்ன, அவர் ஏதோ ஒரு ஆதரவு நிலைக்கு கூப்பிட்டீங்க வந்து உட்கார்றாரு. நீங்கள் என்னவோ கலாட்டா, நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே தாவேக்கானா நீங்கள் என்னைக்கு தாவேக்கா தலைவரை பேட்டி எடுத்தீங்க? முதல்ல அது சொல்லுங்கள். இல்லை, இன்னும் ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கல. இல்லை அது கொடுக்கும்போது அப்புறம் தாவேக்கா தலைவரை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இவர் தலைவராக இருக்க தகுதி இருக்கான்னு. முதல்ல அந்த வேலையை கலாட்டா செஞ்சுட்டு அப்புறமா கலாட்டா இந்த விஷயத்தில் கலாட்டா பண்ணுவோம். முதல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான கூட்டணியால் அரசியலில் என்ன தமிழனுக்கு லாபம் இல்லை தேசிய கட்சி மீண்டும் கால் ஊண்டணுமா? இப்போ இன்னும் ஒரு 2 கேள்வி கேட்டீங்க. எங்களுக்கு சங்கத்தமிழனுக்கும் பிரச்சனை இல்லை, சங்கிக்கும் சங்கத்தமிழனுக்கும் தான் பிரச்சனை. புரியுதா? சங்கி கூட்டத்துக்கும் சங்கத்தமிழனுக்கும் தான் பிரச்சனை. அதனால் அதுக்கு நாங்கள் ஆதி காலத்திலேருந்து துணை நிற்கிற கம்பெனி எங்களுது. சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல. ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ டெங்கு மலேரியா சொல்லல, நாங்க தமிழ செத்து போன பாஷைன்னு சொல்லல. எங்களுக்கும் சகோதரி தவிர எங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு பிரச்சனைனா அது உங்களுக்கு பேசுவோம். அவங்க இன்னும் நீங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு, கொடிகம்பம் நட முடியுதா, கொடிகம்பம் உறவ முடியுதான்னு தம்பி சகோதரியும் கேட்குறீங்களா? நான் கேட்குறேன். அவங்க சொல்லியிருக்காங்க சார், நான் கேட்குறேன் சார், அவருக்கு புரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க முதலமைச்சர் ஆகிட்டா பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நடுவில் கொடிகம்பம் நட்டுருவோம், பஸ் ஒதுங்கி போகும்னு நினைக்கிறீங்க. விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா கடலுக்கு நடுவில் கம்பி நட்டிடுவாரா கொடிகம்பத்தை? என்ன நினைக்கிறீங்க? கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் ஆட்சி அதிகாரம், உங்கள் ஆட்சி அதிகாரம் இந்த இதெல்லாம் கோர்ட்டுன்னு ஒன்று நடுவில் இருக்குது. உனக்கும் அஃபீஷியலுக்கும் 2 பேருக்கும் டிஸ்பியூட்னாலே கோர்ட்டு தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஓகேவா? நிதிநிலை 3 சேர்ந்தது தான் அரசியலமைப்பு. நீங்கள் என்னவோ நிதியை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதை திருடுறதுக்கு ஒரு அரசியல் கூட்டம் வருது. அதுதான் விஜய் மாதிரியும் பிஜேபி மாதிரியும் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் சுரண்டி எடுத்துகிட்டு போய் தான் பாக்கெட்டில் வச்சுட்டு தனக்கு வேண்டியவனுக்கு மட்டும் செலவு பண்ணுற மாதிரி. அதுக்கு அது 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 அந்த ஹேபிட்டு. இங்க நீதி இன்னைக்கு விசிகா திரும்ப அவர்கள் ரோட்ல ஒரு வக்கீல் இடிச்ச உடனே நீதி அணுகினாரோ, கோர்ட் அணுகினாரோ, சோ அவங்க பாட்டு அந்த பார் கவுன்சில் உள்ள வேர்டோட வெட்டி அடிச்சாங்க. பேசுவோம். அவர் சங்கத்தமிழன் சட்டை ஓபனா நீங்கள் நானும் வச்சே பேசுவோம். எங்க கூட்டணி தான் என்ன கருத்து முரண்பாடு வந்தாலும் அது ஆர்குமெண்ட்ல பேசுவோம். அது என்ன ரிசல்ட்னு ரெமெடி கொடுக்குறோம். அது எங்கள் தலைவனோட இயல்பான பண்பு. என் கூட்டணி தலைவர்களை மதிக்கிறதுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்குன்னு இந்திய அரசியல் மன்றத்திலேயே தேஜஸ்வி யாதவ் பிடிச்ச முதலமைச்சர் யாருன்னா அவர் மு.க. ஸ்டாலின் சொன்ன தலைவர். உள்ள கட்சிகளை காலி பண்ற ஒரே கட்சி திமுக தான் சார். சூப்பர் ஸ்ட்ராட்டஜி சார், சூப்பர் பண்பு. அப்படின்னா பிஜேபியை சூசைட் தான் பண்ண வச்சுட்டு போனாங்க. இது வரைக்கும் வளர விட்டுருக்க மாட்டோம். 4 எம்எல்ஏ கொண்டு வந்து அசம்பிளியில் உட்கார வச்சோம். அதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. ஒன்று நல்லா பாருங்கள், இந்தியே விசிகாவட்டை ஓப்பனாக கேளுங்க. திமுக கொடிகம்பம் எத்தனை கொடிகம்பம் நட முடியாமல் அப்புறப்படுத்தப்பட்டது. காரணம் யார்? கோர்ட்டு. அதே நிலைமை தான் அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் புரியும். அனுமதியும் மறுக்கப்பட்டாலும் கோர்ட்டு. ஒரு கோர்ட்டு பாதுகாப்புக்கு அடிப்படையில் இந்த விஜய் ஒரு கரூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினதுனால தான் கவர்மெண்ட்டை இன்னும் எவனும் தொட்டு பார்க்க முடியல. காரணம், அனுமதி பெற்றதும் கோர்ட்டு,
கோர்ட் என்ன சொல்லுதோ அதான் போலீஸ் செய்யும். கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு போலீஸ் வந்து அங்கே 2 போலீஸ் இறக்குன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் வந்து போலீஸே போவாதுன்னு உத்தரவு போட முடியாது. அப்போ நான் உங்களை கேட்குறேன், எங்கள் பிரச்சனைலாம் விட்டுருங்க. நீதித்துறை நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, மானிட்டர்லாம் எல்லாம் நடக்குது. அது மையப்படுத்தி தான் எல்லாம் போகும்போதே எங்கள் கூட்டணி கட்சியை நாங்கள் அசிங்கப்படுத்துகிறோம், கொடிகம்பம் விடலை, கொள்கையில் 1-2 முரண்பாடு, இதெல்லாம் ஒன்றுக்கு வேலையே இல்லை சார். இது கொள்கைக்கான கூட்டம். இந்த கொள்கையில் எந்த ஒன்றையும் அடமானம் வைக்க எந்த தலைவனும் ரெடியாக இல்லை. அது கொள்கைக்கான கூட்டணியே கிடையாது. எடப்பாடி சொன்ன மாதிரி கொள்ளடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று சேருவோம். தேர்தலும் போது முடிஞ்சிருச்சா எல்லாரும் பிரிஞ்சிருவோம். நீ எவ்வளோ போடணுமோ போட்டுக்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி 500 கோடி சம்பளம் வாங்குற தம்பி, எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, அதெல்லாம் ஒன்று சேர்க்கிறதுக்காக இந்த கூட்டணி அவசியம்ன்ற விஜயை கூப்பிட்டு 500 கோடி சம்பளம் வாங்குற தம்பி, கவலைப்படாம இரு, உள்ள வந்துரு, அதிகாரத்துக்கு வந்துரு, பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு 5000 கோடியை உட்கார்ந்த இடத்துல கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடலாம். அப்படி எவனோ ஒரு டைரக்டர் கொடுத்தாங்க. அதுக்காக பாவம் அந்த கட்சி விஜய் பகல் கனவு டார்ச் பேட்டரி போன கமல் மாதிரி எல்லாரும் நினைச்சீங்களா? அங்க உட்கார்ந்து இருக்கு பாருங்க அந்த பாசிச புலி. அந்த புலியை எதிர்த்து தான் இத்தனை போராட்டமும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க தம்பி. விஜயெல்லாம் இப்படிலாம் போக முடியாது. கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தா கூட அவங்க அங்கே உட்காந்துருக்க கம்பெனி உயர உருவிடுவாங்க. ஏன்னா உங்கள் ஏசுநாதர் இஸ்ரேலுக்கு அனுப்பிடுவான், வாயெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவான். இந்த 2 பேருக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கணும்னா அதுக்கு கலைஞர் பெற்ற புள்ள மு.க. ஸ்டாலின் தான் நிற்கணும் நடுரோட்டில். அதனால தான் நாங்கள் உனக்கும் சேர்த்து போராடுறோம். நீ என்னவோ கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நஞ்சாங்குஞ்சான கூட வச்சுக்கிட்டு இங்கே உன்னையனா ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன், எங்களை ஒழிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஒன்று நீ முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கோ. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய கோல்ட் பர்கர் மீல் flat 299 இல் சொக்க தங்கம் சைக்கூலி இல்ல.